தேயிலை, இரண்டாவது ரப்பர். அப்ப பாருங்க, பிரித்தானியரால இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்ட பெருந்தோட்ட பயிர்கள் என்றதன் அடிப்படையில பார்த்தோம்டாடா, ஒன்று கோப்பி, இரண்டாவது தேயிலை, மூன்றாவது ரப்பர், சிங்கோனா, கொக்கோ என்று சொல்லப்படுகின்ற பயிர்கள்தான் யாரால பிரித்தானியரால இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்ட பயிர்களாக இருக்கின்றது. ரைட். இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா பிள்ளைகள், இந்த கோப்பி பயிற்சியைக்காக கோப்பி பயிற்சிகை விருத்திக்கு பங்களித்த காரணிகள் சரியான என்ன பயிற்சிக்கு பங்களித்த காரணிகள் பிள்ளைகள்? கோப்பி பயிற்சிக்கு. அப்ப கோப்பி பயிற்சிக்கு பங்களித்த காரணிகள் என்று பார்த்தீங்களா, அப்ப உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இலங்கையினுடைய கோப்பிகளுக்கு ஐரோப்பிய நாட்டு சந்தைகள்ல கேள்வி அதிகம். எந்த நாட்டு சந்தைகள்ல கேள்வி அதிகம் பிள்ளைகள்? ஐரோப்பிய நாட்டு சந்தைகள்ல அதிகளவான கேள்வி நிலவியும். எதற்கான கேள்வி? கோப்பிக்கான கேள்வி ஐரோப்பிய சந்தைகள்ல அதிக நிலவியம். அடுத்த விடயம் பார்த்தீங்கள் என்று சொன்னாடாப்பா, இந்த கோப்பி பயிர் செய்கை ஊடாக அதிக லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. என்ன பயிர் செய்கை ஊடாக? கோப்பி பயிர் செய்கை ஊடாக அதிகளவான லாபத்தை அடைந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுது. இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னாடா, இந்த தென்னிந்தியாவில் இருக்கிற கூலிக்கு வேலை செய்கிறார்கள் இருக்கணுமல்லோ, அவையில குறைந்த ஊழியத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. எப்படி இருக்குது? குறைந்த ஊழியத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்படும். யாரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது? தென்னிந்திய ஊழியர்களை குறைந்த ஊழியத்துக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா, இந்த 1833 ஆண்டுக்கு பிறகு 1833 ஆண்டு இலங்கையில் என்ன அரசியல் ஜாப்பு அறிமுகம் செய்யப்படுது பிள்ளைகள்? கோல்பிரக் கெமரன் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம் இலங்கையில என்ன செய்யப்படுதுண்டா பிள்ளைகள்? அறிமுகம் செய்யப்படுது. அப்ப கோப்பி பயிர் செய்க இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்டபடியா, அதன் பின்னர் இந்த தரிசு நிலை சட்டம் என்ற ஒரு விடயம் கொண்டு வரப்படுது. அதாவது காணிகளை விற்கும் சட்டம் அறிமுகம் செய்யப்படுது. அப்ப காணிகளை விற்கிற சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டபடியா பிள்ளைகள், குறிப்பாக பார்த்தீங்கள் என்று சொன்னா, இலங்கையில முதலீடு செய்து காணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய செல்வந்தர்கள் தோற்றம் பெறணும். யார் பிள்ளைகள் தோற்றம் பெறணும்? காணிகளை முதலீடு செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய செல்வந்தர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா தோற்றம் பெற்றுக் கொள்ளணும். அப்ப பாருங்க, அப்ப நீங்க முதலாவது கேள்வி என்ன கேள்வி கேட்டிருந்தது? பிரித்தானியர் இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்ட பெருந்தோட்ட பயிர்கள். அப்ப பெருந்தோட்ட பயிர்கள் என்ன நீங்க முதலாவது என்ன சொல்லுவீங்க? ஒன்று கோப்பி சொல்லி இருப்பீங்கள், ரெண்டாவது தேயிலை சொல்லி இருப்பீங்கள், மூன்றாவது ரப்பர் சொல்லி இருப்பீங்க. இதைத்தானே முதலாளி நீங்கள்? ரைட், ஓகே. ரெண்டாவது விடயம் இந்த பயிர் செய்கையில் ஒன்றைத்தான் நாங்கள் அடுத்த கேள்வியா பெறோம். அப்ப என்ன கேள்வி? கோப்பி பயிர் செய்கின்ற விருத்திக்கு பங்களித்த காரணங்கள். அதுல நாங்கள் முதலாவது பார்த்திருந்த நாங்கள் பிள்ளைகள் என்ன காரணம்? அதாவது ஐரோப்பிய சந்தைகள்ல, எந்த சந்தைகள்ல? ஐரோப்பிய சந்தைகள்ல இலங்கையின் கோப்பிக்கான கேள்வி அதிகரிக்குது. எந்த கோப்பிக்கு? இலங்கையினுடைய கோப்பிக்கான கேள்வி அதிகரித்து. சரியா? இதை விட தென்னிந்தியாவில இருந்து குறைந்த கூலிக்கு தொழிலாளர்களை பெற்றுக்கொள்ள முடியுது. தென்னிந்தியாவில இருந்து குறைந்த கூலிக்கு தொழிலாளர்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ரைட். அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னாடா, இந்த கோப்பி பயிர் செய்கை ஊடாக என்ன பயிர் செய்கை ஊடாக? இந்த கோப்பி பயிர் செய்கை ஊடாக பிள்ளைகள் அதிக அளவு லாபம் அடையக்கூடியதாக இருக்குது. எந்த பயிர் செய்கை ஊடாக? கோப்பி பயிர் செய்கை ஊடாக அதிக லாபம் அடையக்கூடியதாக இருக்குது. அதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் அதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா, சரியா? அதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா, குறிப்பாக இந்த 1833 ஆண்டு, எத்தனையாம் ஆண்டு? 1833 ஆண்டு
சரியா 1833ஆம் ஆண்டு கோல்ப்ரூக் கேமரன் சீர்திருத்தத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்களா பிள்ளைகள் காணிகளை பெற்றுக்கொள்ளுகின்ற உரிமை கிடைக்குது. எதை பெற்றுக்கொள்ளுகின்ற உரிமை? காணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை என்ன செய்யுதுன்னு சொன்னா பிள்ளைகள் கிடைக்குது. சரியான காணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது. ரைட், ஓகே. அப்ப பாருங்க, இப்ப எல்லாரும் பாருங்க. அப்ப நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம். சரியான அடுத்த விடயத்துக்குள்ள போவோம். ரைட், அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். பின்வரும் பயிற்சிகையின் ஆராய்ச்சி நிலையங்கள். அப்ப பின்வரும் பயிற்சிகையினுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் உங்களுக்கு தெரியும். தேயிலை பயிற்சிகை, அடுத்த ரப்பர் பயிற்சிகை என்ற 2 பயிற்சிகை உங்கள்கிட்ட கேட்கப்பட்டிருக்குது. என்ன பயிற்சிகை? தேயிலை பயிற்சிகை, ரப்பர் பயிற்சிகையினுடைய ஆராய்ச்சி நிலையங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்ப இலங்கையில தேயிலை பயிற்சிகையினுடைய ஆராய்ச்சி நிலையம் எங்கே என்று பார்த்தீங்கன்னா தலவாக்கலை. எந்த இடம் பிள்ளைகள்? தலவாக்கலை என்று சொல்லப்படுகின்ற இடம்தான் தேயிலை பயிற்சிகையினுடைய ஆராய்ச்சி நிலையம். அப்ப எந்த இடம் பிள்ளைகள்? தலவாக்கலை. அப்ப எழுதிக் கொள்ளுங்க எல்லாரும், தலவாக்கலை. அப்ப ரப்பர் பயிற்சிகைன்ற அகலவத்தை. அப்ப ரப்பர் பயிற்சிகைன்ற ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு பிள்ளைகள்? அகலவத்தை என்று சொல்லப்படுகின்ற பிரதேசம். சரிதான? ரப்பர் பயிற்சிகைன்ற ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு என்று பாத்தீங்களா பிள்ளைகள்? அகலவத்தை என்று சொல்லப்படுகின்ற இடத்துல இருக்குது. சரியா? இதை விட பாருங்க பிள்ளைகள், பெருந்தோட்ட பயிற்சிகை காரணமாக இலங்கையில் நிகழ்ந்த மாற்றங்கள். அப்ப பெருந்தோட்ட பயிற்சிகை காரணமாக இலங்கையில் நிகழ்ந்த மாற்றம் என்ன ஒன்று பார்த்தீங்களா? தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சியடைதல். தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சியடைதல். சரியான? பெருந்தெருக்கள் அமைக்கப்படுதல். தொழிற்சாலைகள் தோற்றம் பெறுதல். சரிதான? தொழிற்சாலைகள் தோற்றம் பெறுதல். அப்ப குறிப்பாக பெருந்தோட்ட பயிற்சிகை காரணமாக இலங்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்க பிள்ளைகள். அதுல ஒன்று தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்குது. பெருந்தெருக்கள் தோற்றம் பெற்றிருக்குது. தொழிற்சங்கங்கள் தோற்றம் பெற்றிருக்குது. என்ன தோற்றம் பெற்றிருக்கு பிள்ளைகள்? தொழிற்சங்கம் தோற்றம் பெற்றிருக்குது. அப்ப பிரித்தானியரால பெருந்தோட்ட பயிற்சிகை காரணமாக இலங்கையில இவ்வாறான மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. யாரால? பிரித்தானியரால இலங்கையில் இடம்பெற்ற மாற்றங்களாக நாங்கள் இவற்றை குறிப்பிட்டுக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரியான? 7வது வினா கட்டமைப்பின் முதலாவது கேள்வியின் 4வது ஒருக்கா பார்ப்போம். அப்ப பாருங்க எல்லாரும், 4வது வினா என்னண்டு? சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையில் கல்வி, சுகாதாரம் ஆகியவற்றில் ஏற்பட்ட மாற்றம். அப்ப சுதந்திரத்தின் பின்னரான இலங்கையில பிள்ளைகள் கல்வி ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது. ஒன்று பாருங்கோ, பாடசாலைகள் தோற்றம் பெறல். சரியான? என்ன பிள்ளைகள் தோற்றம் பெறல்? பாடசாலைகள் தோற்றம் பெறல். பாடசாலைகள் தோற்றம் பெறுதல். 2வது பாருங்க பிள்ளைகள், பல்கலைக்கழகங்கள் தோற்றம். பல்கலைக்கழகம் தோற்றம் பெறுதல். சரியா? இதை விட நூல் நிலையங்கள் உருவாக்கப்படுதல். நூல் நிலையம் உருவாக்கப்படுதல். சரியா? அதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா பிள்ளைகள், விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் தோற்றம் பெறுதல். விஞ்ஞான ஆய்வு கூடங்கள் தோற்றம் பெறுதல். ரைட். இவ்வாறு நாங்கள் சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில குறிப்பாக கல்வி தொடர்பான விடயங்கள்ல குறிப்பிடலாம். அப்ப என்னென்ன விடயம் பிள்ளைகள்? ஒன்று பாடசாலைகள் தோற்றம் பெறுதல்.
பல்கலைக்கழகங்கள் தோற்றம் பெறுதல், நூல் நிலையங்கள் தோற்றம் பெறுதல், விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள் உருவாக்கப்படுதல். ரைட். இவ்வாறான விடயங்கள் பிள்ளைகள் சுதந்திரத்தின் பின்னரான காலப்பகுதியில இலங்கையில் ஏற்பட்ட மாற்றங்களாக காணப்படும். ரைட். இதை விட பாருங்கடா, இந்த சுகாதார சேவைகளும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்குது. குறிப்பாக வைத்தியசாலைகள் உருவாக்கம் பெறுதல், வைத்தியசாலைகள் வைத்தியசாலைகள் தோற்றம் பெறுதல். ரைட். வைத்தியசாலைகள் தோற்றம் பெறுதல். சரியான வைத்தியசாலைகள் தோற்றம் பெறுதல். சரியா, வைத்தியசாலைகள் தோற்றம் பெறுதல். ரைட். அதை விட தாய் சேய் நிலையங்கள் உருவாக்கப்படுதல், தாய் சேய் நிலையங்கள் உருவாக்கப்படுதல். ரைட். தாய் சேய் நிலையங்கள் உருவாக்கம் பெறுதல். ரைட். அப்ப பிள்ளைகள் அழைக்கொள்ளுங்க அவ்வளவு விடயத்தை. அப்ப சுகாதாரத்துல வைத்தியசாலைகள் தோற்றம் பெறுதல், தாய் சேய் நிலையங்கள் உருவாகுதல், மற்றது கிராமங்களில் பல்வைத்தியம் கிராமங்களில் பல்வைத்தியம் மேற்கொள்ளப்படுதல், கிராமங்களில் பல்வைத்தியம் மேற்கொள்ளப்படுதல், கிராமங்களில் பல்வைத்தியம் மேற்கொள்ளப்படுதல், கிராமங்களில் பல்வைத்தியம் மேற்கொள்ளப்படுதல். சரியா, கிராமங்களில் பல்வைத்தியம் மேற்கொள்ளப்படுதல். சரியா, ரைட், ஓகே. இனி பாருங்க, நாங்கள் அடுத்த கேள்விக்கு போறோம். 7வது வினா கட்டமைப்பினுடைய 2வது பகுதியை நாங்கள் பார்க்க போறோம். ரைட். அப்ப 7வது வினா கட்டமைப்பினுடைய 2வது பகுதி என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாவது என்ன விடயமாக இருக்க போது. சரியான, முதலாவது விடயம் பாருங்க, டொனமூர் அரசியல் ஜாப்பினுடைய பண்புகள். அப்ப டொனமூர் அரசியல் ஜாப்பினுடைய பண்புகள் என்று பார்த்தோம்டா, முதலாவது பாருங்க பிள்ளைகள், சர்வசன வாக்குரிமை வழங்கப்படல். சர்வசன வாக்குரிமை வழங்கப்படல். ரைட். சர்வசன வாக்குரிமை வழங்கப்படல். 2வது பாருங்க பிள்ளைகள், அரசு கழகம் தோற்றுவிக்கப்படல். அரசு கழகம் தோற்றுவிக்கப்படல். அரசு கழகம் தோற்றுவிக்கப்படல். 3வது பாருங்க பிள்ளைகள், நிர்வாக குழுமுறை தோற்றம் பெறல். நிர்வாக குழுமுறை தோற்றம் பெறல். அப்ப பாருங்க, முதலாவது சர்வயன வாக்குரிமை உருவாக்கம் பெறல், அரசு கழகம் உருவாக்கம் பெறல், நிர்வாக குழுமுறைமை தோற்றம் பெறல். எந்த அரசியல் ஜாப்பின்? டொனமூர் அரசியல் ஜாப்பினுடைய சீர்திருத்த பண்புகள். சரியான, டொனமூர் அரசியல் ஜாப்பினுடைய சீர்திருத்த பண்புகள். ரைட். அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், 2ஆம் குடியரசு யாப்பினுடைய முக்கியமான பண்புகள். அப்ப நாங்கள் 2ஆம் குடியரசு யாப்பின் முக்கியமான பண்புகள் என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், குறிப்பாக இந்த 2ஆம் குடியரசு யாப்புல முதலாவது பாருங்க பிள்ளைகள், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தோற்றம் பெறும். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை தோற்றம் பெறல். 2வது பாருங்கோ, நீதிமன்றங்கள் தோற்றம் பெறல். நீதிமன்றம் தோற்றம் பெறல். 3வது அடிப்படை மனித உரிமைகள். அடிப்படை மனித உரிமைகள் விரிவாக்கப்படல்.
அடிப்படை மனித உரிமைகள் விரிவாக்கம் பெறல். அடுத்தது ஜனாதிபதி தலைமையின் கீழான பாராளுமன்றம். சரியான, ஜனாதிபதி தலைமையின் கீழான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. ஜனாதிபதியின் கீழான பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. இவையெல்லாம் எங்கே இருக்குது? இரண்டாம் குடியரசு யாப்பினுடைய முக்கியமான பண்புகளாக காணப்படுது. அடுத்த பாருங்க பிள்ளைகள், மகாவலி அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட 2 நீர்த்தேக்கங்களை தந்து அவற்றின் சிறப்புகளை விளக்குது. அப்ப உங்களுக்கு தெரியும், இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே ஒன்று விக்டோரியா நீர்த்தேக்கம், கொத்மலை நீர்த்தேக்கம், ரந்தனிகல நீர்த்தேக்கம், ரந்தம்ப நீர்த்தேக்கம், மாதுரோயா நீர்த்தேக்கம், உள்கிடிய நீர்த்தேக்கம். இப்படியான நீர்த்தேக்கங்கள் எல்லாம் மகாவலி அபிவிருத்தி திட்டத்துக்கு கீழே கொண்டு வரப்பட்டது. என்னென்ன? விக்டோரியா, கொத்மலை, ரந்தனிகல, உள்கிடிய, மாதுரோயா, ரந்தம்பை என்று சொல்லப்படுகின்ற நீர்த்தேக்கங்கள். பிள்ளைகள், இவ்வாறான நீர்த்தேக்கங்கள் இருக்கின்ற போது பிள்ளைகள் குறிப்பாக பார்த்தீங்கள் என்று சொன்னா, ஒவ்வொரு நிறுவனங்களின் இல்ல நாடுகளின் ஒரு அனுசரணைகளோட தான் இந்த நீர்த்தேக்கங்கள் எல்லாமே விரிவாக்கப்பட்டது. அப்ப நாங்கள் இதுல முதலாவதா பார்ப்போம், எந்த நீர்த்தேக்கம் பற்றி பார்ப்போம் என்றா விக்டோரியா என்று சொல்லப்படுகின்ற நீர்த்தேக்கம். அப்ப விக்டோரியா என்று சொல்லப்படுகின்ற நீர்த்தேக்கம் பார்த்தீங்கள் என்றாடா, இது மகாவலி கங்கையில பொல்கொள்ள என்ற நீர்த்தேக்கத்துக்கு சற்று தொலைவில காணப்படுகின்ற ஒரு அணைக்கட்டு. சரியா? மகாவலி கங்கையின் பொல்கொள்ள நீர்த்தேக்கத்துக்கு சற்று தொலைவில காணப்படுகின்ற ஒரு அணைக்கட்டு. இது மின் உற்பத்திக்காக உருவாக்கப்பட்டது. இது பிரித்தானியாவின் நிதி அனுசரணையோட செயற்பட்டது. எந்த நிதி அனுசரணையோட? பிரித்தானியாவின் நிதி அனுசரணையோட செயற்பட்டது. அதே மாதிரி தான் பிள்ளைகள் ரந்தனிகல நீர்த்தேக்கம். அப்ப ரந்தனிகல நீர்த்தேக்கம் பார்த்தீங்களா, இந்த விக்டோரியா நீர்த்தேக்கம் இருக்குதானே, அதனுடைய கீழ்ப்பகுதியில மினிப்பே என்ற ஒரு அணைக்கட்டுக்கு மேற்கு பகுதியில இந்த ரந்தனிகல நீர்த்தேக்கம் இருக்குது. விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதி மினிப்பே அணைக்கட்டின் மேற்கு பகுதியில காணப்படுது. இங்க மின் உற்பத்தியும் நீர்ப்பாசனமும் இதன் நோக்கங்களாக இருக்கு. மின் உற்பத்தியும் நீர்ப்பாசனங்களும் இதனுடைய நோக்கங்களாக இருக்கு. சரியா? இதனுடைய நோக்கங்களாக காணப்படும். அப்ப இந்த 2 விடயத்தையும் தான் நீங்கள் இதில் எடுத்து விளங்கப்படுத்த போறீங்க பிள்ளைகள். அப்ப இந்த 2 விடயத்தையும் நீங்க விளங்கப்படுத்தினீங்கள் என்று சொன்னா சரியாக இருக்கு. சரியான, இந்த 2 விடயத்தையும் எடுத்து விளங்கப்படுத்தினீங்கள் என்று சொன்னா சரியாக இருக்கு. ரைட். அப்படியே பிள்ளைகள் 6வது கேள்விக்கு வாங்கோ. 6வது வினா கட்டமைப்புக்கு வாங்கோ. 6வது வினா கட்டமைப்புக்கு வாங்க. இப்ப பாருங்க பிள்ளைகள், 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கு எத்தனையாம் ஆண்டு? 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்கள். அப்ப உங்களுக்கு தெரியும், 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்துக்கான முதலாவது காரணம் ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை. ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை. சரியான, என்ன வரி கொள்கை? புதிய வரி கொள்கை. 2வது பாருங்கடா, நீல புத்தகத்தினுடைய அறிமுகம். 2வது பாருங்க பிள்ளைகள், நீல புத்தகத்தின் அறிமுகம். 3வது விடயம் பாருங்க பிள்ளைகள், கோல்புரூக் சீர்திருத்தத்தின் விளைவுகள். கோல்புரூக் சீர்திருத்தத்தின் விளைவுகள். அடுத்தது, அரசனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான உறவு சீர்குலைந்தமை. யாருக்கு இடையிலான உறவு? அரசனுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான உறவு சீர்குலைந்தமை. ரைட். இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா பிள்ளைகள், இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா இந்த காணி விற்கும் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டமை. காணி விற்கும் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டமை. சரியா? அடுத்த, கிராம சபைகள் செயலிழந்தமை. என்ன சபைகள்?
கிராம சபைகள் செயலிழந்தமை. சரியா? என்ன சபைகள்? கிராம சபைகள் செயலிழந்தமை. ரைட். இவ்வாறான காரணங்கள் பிள்ளைகள் 1848 சுதந்திர போராட்டத்துக்கு காரணமாக இருக்கு. எத்தனையாம் ஆண்டு சுதந்திர போராட்டம் பிள்ளைகள்? 1848 சுதந்திர போராட்டத்திற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. சரி, இதை விட பாத்தீங்களன்னு சொன்னா பிள்ளைகள் அடுத்த வினாவை பாருங்க. பிரித்தானியர் இலங்கை மீது ரைட், ஓகே, சரி, ஓகே, நான் ஸ்லோவா சொல்றேன். பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தியமைக்கான காரணம். அவ பாருங்க, பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்துறதுக்கு என்ன காரணம்? அவ பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்துறதுக்கு பிள்ளைகள், சரியா பிள்ளைகள்? பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்துறதுக்கு சில அடிப்படை காரணிகள் காரணமாக இருக்கு. அவ பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்துறதுக்கு என்ன காரணம்? முதலாவது பாருங்க பிள்ளைகள், இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். என்ன பிள்ளைகள்? இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். சரிதான? இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். ரைட். என்ன விடயம்? இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். இரண்டாவது பாருங்கடா, கருவா உட்பட வாசனை திரவியங்கள். சரிதான? கருவா உட்பட வாசனை திரவியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்ப முதலாவது இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், இரண்டாவது கருவா உட்பட வாசனை திரவியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. இதனாலதான் பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தினர். நாங்கள் திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம் என்ற விடயத்தையும் சொல்லலாம். எது பிள்ளைகள் முக்கியத்துவம்? திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம். எந்த துறைமுகத்தின் முக்கியத்துவம் பிள்ளைகள்? திருகோணமலை துறைமுகத்தினுடைய முக்கியத்துவம். அப்ப பாருங்க பிள்ளைகள், இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், கரவா உட்பட வாசனை திரவியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக காணப்பட, மூன்றாவது திருகோணமலை துறைமுகத்தினுடைய முக்கியத்துவம் என்ற விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டோம். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், எல்லாரும் இப்ப பாருங்க, பீக்களி பெட்ரிக் நோர்த் மலையகத்தை கைப்பற்ற நினைத்தமைக்கான காரணம். பெட்ரிக் நோர்த் மலையகத்தை கைப்பற்ற நினைத்தமைக்கான காரணம். இப்ப பாருங்க, நாங்கள் இந்த காரணங்களை பார்க்க போறோம். முதலாவது காரணம், பெட்ரிக் நோர்த் மலையகத்தை கைப்பற்ற நினைத்தமைக்கான காரணம், இந்த திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான தரைவழி பாதை அமைப்பதில் மலையகம் தடையாக விளங்கியமை. என்ன பிள்ளைகள்? திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான தரைவழி பாதை அமைப்பதில் மலையகம் தடையாக விளங்கியமை. திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான தரைவழி பாதை அமைப்பதில் மலையகம் தடையாக விளங்கியமை. அடுத்த விடயம் பாருங்க, இரண்டாவது, இந்த கரையோர பகுதியில பிரித்தானியருக்கு எதிராக ஏற்படுகின்ற கலவரத்துக்கு கண்டிய மன்னன் உதவுவதாக ஆங்கிலேயர் எண்ணியம். சரியா? என்னடா விடயம்? கரையோர பிரதேசங்கள்ல பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக ஏற்படுகின்ற கலவரங்களுக்கு கண்டிய மன்னன் உதவுகிறான் என்று ஒரு அச்சம். அடுத்தது, கண்டிய மன்னர்கள் பிரான்சியருடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் என்ற இன்னொரு அச்சம். எப்படிடா? கண்டிய மன்னர்கள் பிரான்சியருடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் என்று ஒரு அச்சம். அப்ப முதலாவது விடயம் என்ன பிள்ளைகள்? திருகோணமலை துறைமுகத்துக்கும் கொழும்புக்கும் இடையிலான தரவழிப்பாதையை அமைப்பதில் மலையகம் தடையாக விளங்குது. இரண்டாவது, கண்டிராட்சிய மன்னர்கள்
பிரான்சியருடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் என்று அச்சம். அடுத்த கண்டி சரியா. அடுத்த விடயம் பார்த்தீங்கள் என்று சொன்னாடாப்பா, இந்த கரையோரத்தில் பிரித்தானியருக்கு எதிராக ஏற்படுகின்ற கலவரங்களுக்கு கண்டிய மன்னன் ஆதரவு வழங்குவதான எண்ணியமை. இதுதான் பெட்ரிக் நோர்த் மலையகத்தை கைப்பற்ற நினைத்தமைக்கான காரணங்கள். சரியா. சரி, இப்ப அடுத்த கேள்விய பாபம் பிள்ளைகள். ராபர்ட் பிரவுன்ரிக் மலையகத்தை கைப்பற்றி கொள்ள ஏதுவாக அமைந்த காரணங்கள். அப்ப பாருங்க, இப்ப ராபர்ட் பிரவுன்ரிக் மலையகத்தை கைப்பற்றுவதற்கு ஏதுவான காரணங்கள். அப்ப முதலாவது காரணம் பாருங்க பிள்ளைகள், கண்டி மக்கள் ஆங்கிலேயரின் உதவியை பெற்றமை. இது ராபர்ட் பிரவுன்ரிக் கண்டியை கைப்பற்ற காரணமாக இருக்குது. ரைட். கண்டிய மன்னர்கள் ஆங்கிலேயரின் உதவியை பெற்றமை. இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், கண்டிய படைகளின் சிறந்த தாக்குதல் முறைமை. கண்டிய படைகளின் சிறந்த தாக்குதல் முறைமை. அடுத்த பாருங்கடா, ஜான் டாய்லியின் ராஜதந்திர செயற்பாடு. ஜான் டாய்லியின் ராஜதந்திர செயற்பாடு. சரியா பிள்ளைகள். யாருடைய ராஜதந்திர செயற்பாடு? யாருடைய ராஜதந்திர செயற்பாடு? ஜான் டாய்லியின் ராஜதந்திர செயற்பாடுகள். அப்ப முதலாவது விஷயம் என்ன பிள்ளைகள்? கண்டிய மன்னர்கள் ஆங்கிலேயரின் ஆதரவை பெற்றமை. யார் ஆதரவை பெற்றது பிள்ளைகள்? கண்டிய மன்னர். அதை விட ஜான் டாய்லியினுடைய ராஜதந்திர செயற்பாடு. யாருடைய ராஜதந்திர செயற்பாடு? ஜான் டாய்லியினுடைய ராஜதந்திர செயற்பாடு. அடுத்தது சரியா, இந்த ஆங்கிலேயர் கண்டிராட்சியம் மீது சிறந்த படையெடுப்புகளை மேற்கொண்டமை. ரைட். ஆங்கிலேயர் கண்டிராட்சியம் மீது சிறந்த படையெடுப்புகளை மேற்கொண்டோம். ரைட். இதை விட பார்த்தீங்களா, கண்டிய படைகள் சிலவற்றுக்கு கண்டி பிரதானிகள் ஆதரவு வழங்க. யார் ஆதரவு வழங்கினது பிள்ளைகள்? கண்டி பிரதானி. யார் அந்த பிரதானிகள்? ஆதரவு வழங்கினார்கள்? மொல்லிக்கொட. யார் பிள்ளைகள்? மொல்லிக்கொட, எக்னொலிகொட இவையெல்லாம் பிள்ளைகள் ஆங்கிலேயருக்கு உதவி வழங்கினார்கள். யார் யார்? மொல்லிக்கொட, எக்னொலிகொட. சரியான. ரைட். ஓகே. அடுத்தபடியும் பாருங்க, நாலாவது படியும் பாருங்க. இப்ப எல்லாரும் பெருந்தோட்ட பயிர் செய்கை காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட நன்மை தீமை. அப்ப பெருந்தோட்ட பயிர் செய்கை காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட நன்மை என்ன பாருங்க. பெருந்தோட்ட பயிர் செய்கை காரணமாக இலங்கையில் ஏற்பட்ட நன்மை, காணி விற்கும் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதால் வெளிநாட்டவர்கள் முதலீடுகளை செய்து கொள்ள முடிந்தது. காணி விற்கும் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதால் வெளிநாட்டவர்கள் முதலீடுகளை செய்யக்கூடியதாக காணப்பட்டது. என்ன விடயம்? காணி விற்கும் சட்டம் அறிமுகம் செய்யப்பட்டதனால் வெளிநாட்டவர்கள் முதலீடுகளை செய்யக்கூடிய நிலைமை உருவானமை. அடுத்தபடியும் பாருங்க. பெருந்திருக்கள் தோற்றம் வரல். சரிதானே? என்ன தோற்றம் வரல் பிள்ளைகள்?
பெருந்தெருக்கள் தோற்றம் பெறல். இதே இடத்துல தீமையான விளைவுகள் என்று பாருங்க பிள்ளைகள். என்ன விளைவுகள்? தீமையான விளைவு பாருங்க. விவசாயம் வீழ்ச்சி அடைந்தமை. விவசாயம் வீழ்ச்சி அடைந்தமை. ரைட், விவசாயம் வீழ்ச்சி அடைந்தமை. சரிதான? விவசாயம் வீழ்ச்சி அடைந்தமை. ரைட், என்ன வீழ்ச்சி அடைந்தமை பிள்ளைகள்? விவசாயம் விவசாயம் வீழ்ச்சி அடைந்தமை. ரைட், அப்ப அடுத்தபடியும் பாருங்கோ. அடுத்தபடியும் பாருங்கோ. பிரித்தானியரால பெருந்தோட்ட பயிற்சி காரணமாக ஏற்பட்ட தீமையான விளைவுகளுக்கு இந்த கிராம சபைகள் இல்லாதொழிக்கப்பட்டமை. என்ன சபைகள்? கிராம சபைகள் இல்லாதொழிக்கப்பட்டமை. என்ன சபைகள் இல்லாதொழிக்கப்பட்டமை பிள்ளைகள்? கிராம சபைகள் இல்லாதொழிக்கப்பட்டமை. சரியா? என்ன சபைகள்? கிராம சபைகள் இல்லாதொழிக்கப்பட்டமை. இவைகளெல்லாம் எதனால் ஏற்படுகின்ற தீமைகள்? பெருந்தோட்ட பயிற்சிகை காரணமாக ஏற்படுகின்ற தீமைகள். சரி, இனி பாருங்கோ. 6வது வினா கட்டமைப்புல முதலாவது கேள்விய பாருங்க பிள்ளைகள். பிரித்தானியர் ஆட்சி காலத்தின் பிற்கால பகுதியில் உருவாக்கப்பட்ட ஜாப்புகள். 1910ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா குரு மெக்கலம் அரசியல் ஜாப்பு. சரியான? 1910ஆம் ஆண்டுல என்ன அரசியல் ஜாப்பு பிள்ளைகள்? குரு மெக்கலம் அரசியல் ஜாப்பு. அது 2வது பாருங்க பிள்ளைகள். 1931 டொனமூர் அரசியல் ஜாப்பு. என்ன அரசியல் ஜாப்பு பிள்ளைகள்? டொனமூர் அரசியல் ஜாப்பு. அடுத்த பாருங்க பிள்ளைகள். கிபி 1947ஆம் ஆண்டு சோல்பரி அரசியல் ஜாப்பு பிள்ளைகள். சோல்பரி அரசியல் ஜாப்பு. அப்ப பாருங்கோ. 1910ஆம் ஆண்டுல எந்த அரசியல் ஜாப்பு உருவாக்கப்பட்டது? குரு மெக்கலம் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம். 1931ஆம் ஆண்டுல டொனமூர் அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம். 1947ஆம் ஆண்டுல சோல்பெரி அரசியல் ஜாப்பு சீர்திருத்தம். இதெல்லாம் பிரித்தானியரால இலங்கையில அறிமுகம் செய்யப்பட்ட அரசியல் ஜாப்புகள். சரியா பிள்ளைகள்? ஆரால? பிரித்தானியரால இலங்கையில் அறிமுகம் செய்யப்பட்ட அரசியல் ஜாப்புகள். சரி, இனி நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்ட படித்த இலங்கையர். அப்ப வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்ட படித்த இலங்கையர் யார் என்று பார்த்தோம்டா சேர் பொன் ராமநாதன். ஆர் பிள்ளைகள்? சேர் பொன் இராமநாதன். இவர்தான் படித்த இலங்கையராக தெரிவு செய்யப்பட்டவர். எப்படியான இலங்கையராக? படித்த இலங்கையராக தெரிவு செய்யப்பட்டது ஷேர்பொன் ராமநாதன். ரைட், ஆர் பிள்ளைகள்? சேர்பொன் ராமநாதன். அடுத்த பாருங்க. சர்வேன வாக்குரிமை முறையை வழங்க ஆதரவு தெரிவித்த தொழிற்சங்க தலைவர் ஏஇ குணசிங்க. ஆர் பிள்ளைகள்? ஏஇ குணசிங்க. ரைட், ஏஇ குணசிங்க. ரைட், அடுத்த பாருங்க பிள்ளைகள். காணியம் விவசாயமும் என்கின்ற நிர்வாக அமைப்புக்கு தலைமை பொறுப்பை பெற்றவர் ஆர்? டிஎஸ் சிறநாயக்கா. ஆர் பிள்ளைகள்? டிஎஸ் சிறநாயக்கா. அடுத்த பாருங்க பிள்ளைகள். பேரளவு ஜனாதிபதி. பேரளவு ஜனாதிபதி யார்? அந்த பேரளவு ஜனாதிபதி வில்லியம் கொப்பலாவல. யார் பிள்ளைகள்? வில்லியம் கோபல்லாவ. ரைட், அப்ப பேரளவு ஜனாதிபதி யார் பிள்ளைகள்? வில்லியம் கோபல்லாவ. ரைட், அப்ப திருப்பி கேள்வியை பாருங்க எல்லாரும். வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை மூலம் சட்டசபைக்கு தெரிவு செய்யப்பட்ட படித்த இளைஞர் ஆர் பிள்ளைகள்? ஷேர்பொன் ராமநாதன். சர்வேன வாக்குரிமை மூலம்
ஆதரவு வழங்க தெரிவித்த தொழிற்சங்க தலைவரார் குணசிங்க. இவருடைய கட்சி தான் பிள்ளைகள் உண்மையாகவே பழம்பெரும் கட்சியா இருக்க வேண்டியது பிள்ளைகள். ஆனால் அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. இதனால இது இலங்கையினுடைய அரசியல் கட்சியாக பிற்காலத்தில்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த காணியம் விவசாயம் என்கின்ற நிர்வாக அமைப்பு தலைமை பெற்றவராரடா வில்லியம் கோபல்லா, டி.எஸ். சிறநாயக்கா. ஆர் பிள்ளைகள்? டி.எஸ். சிறநாயக்கா. அதை விட பேரளவு ஜனாதிபதியாக இருந்தவராரடா வில்லியம் கோபல்லாவ. யார் பிள்ளைகள்? வில்லியம் கோபல்லாவ. சரிதானே? வில்லியம் கோபல்லாவ. ரைட். வில்லியம் கோபல்லாவ என்ற பெயரில் இருக்கிறார்களான் அவ்வாறு இருந்து கொண்டவை. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள் எல்லாரும், நாங்கள் இந்த சோல்பெரி அரசியல் யாப்பினுடைய சீர்திருத்த பண்பு. அப்ப சோல்பெரி அரசியல் யாப்பின் சீர்திருத்த பண்பண்டா பிள்ளைகள் ஒன்று பாருங்கடா எல்லாரும். முதலாவது என பாராளுமன்ற ஆட்சி முறைமை தோற்றம் பெறுதல். பாராளுமன்ற ஆட்சி முறைமை தோற்றம் பெறுதல். ரைட். பாராளுமன்ற ஆட்சி முறைமை தோற்றம் பெறுதல். அடுத்த பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உருவானமை. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை உருவானமை. அடுத்த ஆளுநர் நாயகம் பதவி. ஆளுநர் நாயகம் பதவி தோற்றுவிக்கப்படல். ஆளுநர் நாயகம் பதவி தோற்றுவிக்கப்படல். கொண்டு பாருங்க பிள்ளைகள். பாராளுமன்ற ஆட்சி முறைமை தோற்றம் பெறுதல். பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தோற்றம் பெறுதல். ஆளுநர் நாயகம் தோற்றம் பெறுதல். சரியா பிள்ளைகள்? ஆளுநர் நாயகம் தோற்றம் பெறுதல். அடுத்த பாருங்க பிள்ளைகள், முதலாம் குடியரசு யாப்பினுடைய பண்புகள். அப்ப முதலாம் குடியரசு யாப்பின் பண்புகள் என்னடா? ஒன்று, லங்கா என அழைக்கப்பட்ட நாடு ஸ்ரீலங்கா என அழைக்கப்பட்டது. லங்கா என அழைக்கப்பட்ட நாடு ஸ்ரீலங்கா என அழைக்கப்பட்டது. இரண்டாவது, பேரளவு ஜனாதிபதி முறைமை தோற்றம் பெறுதல். பேரளவு ஜனாதிபதி முறைமை தோற்றம் பெறுதல். பேரளவு ஜனாதிபதி முறைமை தோற்றம் பெறுதல். அடுத்த பாருங்கடா, தேசிய அரசு பேரவை தோற்றம் பெறுதல். தேசிய அரசு பேரவை. இங்க பாருங்க பிள்ளைகள், 1947ஆம் ஆண்டுல பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை. இங்க தேசிய அரசு பேரவை தோற்றம் பெறுது. என்ன பேரவை? தேசிய அரசு பேரவை தோற்றம் பெறுது. அடுத்தது என்ன? பேரளவிலான ஜனாதிபதி முறைமை. பேரளவிலான ஜனாதிபதி முறைமை. சரியா? சரியா? பேரளவிலான ஜனாதிபதி முறைமை. ரைட். அடுத்தது லங்கா என அழைக்கப்பட்ட நாடு ஸ்ரீலங்கா என அழைக்கப்படுது. பிள்ளைகள், இரண்டாம் குடியரசு யாப்பில் இலங்கை எப்படி அழைக்கப்பட்டது தெரியுமா? இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. ரைட். ஓகே. இப்ப உங்களை யாருக்காவது இந்த வினா கட்டமைப்பு 6ல சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிடம் தரலாம். கதைக்க வேண்டிய கையை மட்டும் டிக் பண்ணோன்னு நான் வேண்ட மியூட்டை எடுத்து விடுவேன். நீங்க கதைக்கலாம். யாராவது கேட்கணுமெண்டா கையை டிக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் தான் தருவேன். சரியான 5 மினிட்ஸ் தான் உங்களுக்கு தருவேன். யாராவது கதைக்கணுமெண்டா கதைக்கலாம். நீங்க கையை டிக் பண்ணா மியூட் எடுத்து விடுவேன். இல்லைன்னு சொன்னா நான் அடுத்த 5வது வினா கட்டமைப்புக்கு போறதுக்கு. ரைட். நிதுஷன் ஓகே.
ஓம் நிதர்சனம் சொல்லுங்க. ஓம் ஓம் நிதர்சனம் நிதர்சனம் சொல்லுங்க. ரைட், கதைங்க மியூட் எடுத்துட்டேன். சார் இலங்கப்படம் குறிக்கலையா? இலங்கப்படம் செய்வோம், வெயிட் பண்ணுங்க. நான் இதுக்கு பிறகு கேள்வியை முடிச்சு பகுதி 2 கட்டமைப்பை முடிச்சுட்டு இலங்கப்படம் செய்வேன். ஓகே சார், தேங்க்ஸ். தேஜஸ்வனி. சார் முதலாவது கல்வியில் அந்த முதலாவதுக்கு அந்த விடைய திருப்பி சொல்கிறீங்களா? இது செகண்ட் பார்ட்னா முதலாவது கேள்விக்கா? முதலாவதுக்கு 1848ஆம் ஆண்டு போராட்டத்திற்கான காரணம் 1848க்கான காரணம் அம்மா, ஒரு விடயம் ஆளுநர் டொரிங்டனினுடைய புதிய வரி கொள்கை. ஆளுநர் டொரிங்டனின் புதிய வரி கொள்கை. 2வது கோல்புரூக் சீர்திருத்தங்களின் விளைவு. ரைட், ஓகே, கோல்புரூக் சீர்திருத்தங்களின் விளைவு. சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் அடுத்த வினாக்களையும் பார்த்துட்டு அந்த விடயங்களுக்குள்ள வருவோம். இப்ப நாங்கள் 5வது வினா ஒரு கால் பார்ப்போம் பிள்ளைகள். பாருங்க எல்லாரும், 5வது வினா இது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு எக்ஸாமின் மிக முக்கியமான ஒரு பாடப்பிறப்பாக இருக்குது பிள்ளைகள். ரைட், இப்ப பாருங்க, கண்டிராட்சியத்துக்கு பாதுகாப்பாக விளங்கிய மலை. இப்ப உங்களுக்கு தெரியும், மலை என்று சொன்னால் ஒன்று உடவத்த, 2வது கந்தான. இதான் பிள்ளைகள் பாதுகாப்பான மலைத்தொடர். சரியான. 2வது பாருங்க பிள்ளைகள், நதி. என்ன நதி? மகாவலி கங்கை. இதுதான் பாதுகாப்பு வழங்கின நதி. அப்ப மலைகள் என்னப்பா? உடவத்த, கந்தான. நதி என்ன? மகாவலி கங்கை. அப்ப கணவாய் என்ன? நாங்கள் கணவாய் என்று பார்த்தோம்டா பிள்ளைகள், ஒன்று பலன, அடுத்த உன்னஸ்கிரிய, அடுத்த பலக்கடுவ. ரைட், அப்ப என்னென்ன பிள்ளைகள்? பலன, உன்னஸ்கிரிய, பலக்கடுவ. பலக்கடுவுக்கு இன்னொரு பேர் இருக்கு பிள்ளைகள், நாளந்த. ரைட், ஓகே, பலக்கடுவ என்ற இன்னொரு பேர். சரி, அப்ப பாருங்கோ, கண்டிராட்சியத்துக்கு பாதுகாப்பாக இருந்த மலைத்தொடர் என்ன? ஒன்று உடவத்த, 2வது கந்தான. கணவாய் என்ன? பலன, உன்னஸ்கிரிய, பலக்கடுவு என்று சொல்றோம். அதே மாதிரி பிள்ளைகள், இந்த நதி என்ன? மகாவலி கங்கை. அடுத்த பாருங்க பிள்ளைகள், முதலாம் விமல தர்ம சூரியன் சூடிக்கொன்ற கத்தோலிக்க நாமம். அப்ப முதலாம் விமல தர்ம சூரியன் சூடிக்கொன்ற கத்தோலிக்க நாமம் என்று பார்த்தோம்டா பாருங்கோ, ஆஸ்திரியாவின் தொஞ்சுவான். இல்ல தொஞ்சீவான். ஆஸ்திரியாவின் தொஞ்சீவான். யார் சூடிக்கொண்ட பெயர்? முதலாம் விமல தர்ம சூரிய மன்னன் சூடிக்கொண்ட பெயர். யார் சூடிக்கொண்ட பெயர்? முதலாம் விமல தர்ம சூரியன் சூடிக்கொண்ட பெயர். அடுத்த பாருங்கடா, இந்த கண்டிராட்சியத்துல காணப்படுகின்ற நிலம் தொடர்பான விடயம், சமுதாய அமைப்பில் பிரபுக்களின் சேவைக்காக வழங்கப்பட்ட நிலம். பிரபுக்களினுடைய சேவைக்காக என்ன நிலம்? நிந்தகம் என்று சொல்லுவோம். என்ன நிலம்? நிந்தகம் என்று சொல்லுவோம். பிள்ளைகள், இதே இடத்துல கபடாகம் என்றா என்ன?
கபடாகம். கபடாகம் என்று நாங்க பார்த்தோம்டா பிள்ளைகள், அரச மாளிகையின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலம். அரச மாளிகையின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலம். தேவைக்காக பயன்படுத்தப்பட்ட நிலம். ரைட். அதே மாதிரி தேவாலயம் என்றா என்ன பிள்ளைகள்? தேவாலயம் என்றா தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டமை. தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டமை பற்றி சொல்லுது. விகாரகம் என்றா விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்ட விடயம். விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்ட விடயம் பற்றி சொல்லுது. ரைட். விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்ட வரலாறுகளை சொல்லுது. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 2ஆம் ராயசிங்க மன்னன் ஒல்லாந்துடன் செய்து கொண்ட உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? 1638ஆம் ஆண்டு உடன்படிக்கை. அப்படி இல்லை என்றா என்ன உடன்படிக்கை என்று சொல்ல போறீங்கள்? வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கை. என்ன வோல்ட்? வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கை. ஏன் நாங்கள் இதை வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கை என்று சொல்றோம் பிள்ளைகள்? ஒல்லாந்த தளபதியின் பெயர் வெஸ்டர். இது கடற்படை தளபதியின் பெயர். அந்த வெஸ்டர் என்பவரை வச்சுக்கொண்டுதான் வெஸ்டர்வோல்ட் உடன்படிக்கை என்று சொல்லி குறிப்பிட்டுக் கொள்ளும். அடுத்த கேள்வி பாருங்க. சிஎம் நாட்டிலிருந்து பௌத்த பிக்குகளை வரவழைத்து உபசம்பதாவை மேற்கொண்டவர் ஆரடா? கீர்த்திஸ்ரீ ராயசிங்கன். யார் பிள்ளைகள்? கீர்த்திஸ்ரீ ராயசிங்கன். இந்த கீர்த்திஸ்ரீ ராயசிங்கன் எத்தனையாம் ஆண்டு உபசம்பதாவை மேற்கொண்டான் என்றால் 1753ஆம் ஆண்டு. யார் அந்த தேரர்? உபாலி தேரர். யார் தேரர் பிள்ளைகள்? உபாலி தேரர். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள் எல்லாரும். இந்த முதலாம் விமல தர்ம சூரியன் பௌத்த சமயத்துக்காக ஆற்றிய பணி சரியான? அப்ப முதலாம் விமல தர்ம சூரியன் பௌத்த சமயத்துக்காக ஆற்றிய பணி ஒன்று, பர்மாவில இருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதாவை மேற்கொண்டமை. சரியா? உபசம்பதாவை மேற்கொண்டமை. 2வது பாருங்கடா, தலதா மாளிகையை உருவாக்கியவை. அடுத்த பாலடைந்த விகாரைகளை புனருத்தானம் மேற்கொண்டமை. பாலடைந்த விகாரைகளை புனருத்தானம் மேற்கொண்டமை. ரைட். இது யாருடைய பணி? முதலாம் விமல தர்ம சூரியன் பௌத்த சமயத்துக்காக ஆற்றிய பணி. ஒன்று, பர்மாவிலிருந்து பிக்குகளை வரவழைத்து உபசம்பதாவை மேற்கொண்டமை. 2வது, தலதா மாளிகையை பிரதிஷ்டை செய்தமை. பாலடைந்த விகாரைகளை புனருத்தானம் மேற்கொண்டமை. சரியா? இவ்வாறான விடயங்களை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரி, அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். அடுத்த விடயம் பாருங்க. கண்டிர் ஆட்சியத்தை போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் கைப்பற்றி கொள்ள முடியாமைக்கான காரணங்கள். அப்ப கண்டிர் ஆட்சியத்தை ஏன் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் கைப்பற்ற முடியாதென்றால், ஒன்று, கண்டிய மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒற்றுமை பிள்ளைகள். யாருக்கிடையிலான ஒற்றுமை பிள்ளைகள்? கண்டி மன்னனுக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒற்றுமை. 2வது விடயம் பாருங்க பிள்ளைகள், கண்டிய படைகளினுடைய மரபு வழி முறையிலான தாக்குதல். கண்டிய படைகளினுடைய மரபு வழி முறையிலான தாக்குதல். 3வது பாருங்கடாப்பா, கண்டிய உள்நாட்டு படை வீரர்கள் மன்னனுடன் இணைந்து கொண்டு செயற்பட்டமை. கண்டிய உள்நாட்டு படை வீரர்கள். இந்த உள்நாட்டு படை வீரர்கள் யாருடைய பக்கம் இருந்தவை? நம் பிள்ளைகள் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தரோட. ஆனால்
இவர்கள் படையெடுத்து கண்டி நகரை அண்மிக்கிற போது இணைந்து கொள்வார். உதாரணமா பார்த்தீங்கன்னா இந்த உள்நாட்டு படை வீரர்களை நாங்கள் லஸ்கரின் படைப்பிரிவு என்று சொல்லுவோம். லஸ்கரின் என்று சொன்னாடா போர்த்துக்கேயரின் கீழ் பணியாற்றிய உள்நாட்டு படை வீரர்கள். லஸ்கரின் என்ற ஆரடா போர்த்துக்கேயரின் கீழ் பணியாற்றிய உள்நாட்டு படை வீரர்கள். சரியான போர்த்துக்கேயரின் கீழ் பணியாற்றிய உள்நாட்டு படை வீரர்கள். சரியா, போர்த்துக்கேயரின் கீழ் பணியாற்றிய உள்நாட்டு படை வீரர்கள். ரைட், ஓகே. இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா இந்த கண்டிய மன்னர்களினுடைய போர்த்திறமை. சரியா, கண்டிய மன்னர்களுடைய போர்த்திறமை. ரைட், இவ்வாறான காரணங்கள் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் கண்டி மீதான படையெடுப்பு தோல்வியடைய காரணம். ரைட், இப்ப பாருங்க, நாங்கள் 5வது வினா கட்டமைப்பில் 4வது ஒரு வினா முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். ரைட், இனி பாருங்க பிள்ளைகள், நாங்கள் எந்த விடயம் பார்க்க போறோம்னா 5வது வினா கட்டமைப்பின் 2வது கேள்வி பார்க்க போறோம். 5வது வினா கட்டமைப்பின் 2வது வினாவை என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம். இப்ப பாருங்க எல்லாரும், போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வருகும் போது கரையோர பிரதேசத்தை நிர்வாகித்த மன்னர்கள். அப்ப போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வரைக்கும் கரையோரமாக இருந்த 3 பிரதேசங்களும் என்னென்ன? ஒன்று போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வரும்போது இலங்கையின் கரையோர பிரதேசத்தை நிர்வாகித்த மன்னர்கள். அப்ப 8ஆம் வீர பராக்கிரமபாகு, 8ஆம் வீர பராக்கிரமபாகு. ரைட், இதுல ஒரு கேள்வி பிழைச்சிருக்கு பிள்ளைகள் பாருங்க. போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வரும்போது இலங்கையின் பிரதேசங்களை நிர்வகித்த மன்னர்கள் 3. சரியா, கரையோரத்தை என்றா பொதுவா எழுதலாம் 8ஆம் வீர பராக்கிரமபாகு. 9 போர்த்துக்கேயர் வரைக்கும் இவர் மட்டும்தான் இருந்தார் கரையோரத்துல. சரிதானே, பொதுவாக எழுதுறா கோட்டை ராட்சியம் 8ஆம் வீர பராக்கிரமபாகு, கண்டி ராட்சியம் சேனா சம்மத விக்கிரமபாகு, யாழ்ப்பாண ராட்சியம் பெர்ராயர் சேகன். இப்படிதான் இந்த கேள்வி வந்திருக்கணும். இதுல சின்ன ஒரு சேஞ்சஸ். சரியான, போர்த்துக்கேயர் இலங்கைக்கு வரும்போது இலங்கையில் காணப்பட்ட 3 பிரதேசங்களும் அவை. அப்படிதான் வரணும். 3 பிரதேசங்கள், எல்லா பிரதேசங்களை நிர்வகித்த மன்னர்கள். சரியான, இலங்கையின் பிரதேசத்தை நிர்வகித்த மன்னர்கள். இந்த கரையோரம் என்றதை வெட்டி விடுங்க. அப்ப எழுதுவீங்கள் 8ஆம் வீர பராக்கிரமபாகு, சேனா சம்மத விக்கிரமபாகு, பெர்ராய சேகரன். ரைட், ஓகே. அடுத்த பாருங்க பிள்ளைகள், கோட்டை ராட்சியத்தில் முல்லேரியா போரில் போர்த்துக்கேயர் தோல்வியடைய செய்த சீதாவாக்கை மன்னன். 6 பிள்ளைகள். 1ஆம் இராயசிங்கன். 6 பிள்ளைகள். 1ஆம் ராயசிங்க மன்னன். ரைட், அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், கோட்டை ராட்சியம் எத்தனையாம் ஆண்டு போர்த்துக்கேயர் வசமானது? 1597ஆம் ஆண்டு. விஜயபாகு கொலையின் பின்னர் சீதாவாக்கை மன்னன் மாயாதுண்ணை முதலாம் விமலதர்ம சூரியனை சந்தித்த ஒல்லாந்த தளபதி ஜோரிஸ்வான் ஸ்பீல்பேர்ஜன். ரைட், ஜோரிஸ்வான் ஸ்பீல்பேர்ஜன். ரைட், அப்ப பாருங்க பிள்ளைகள், முதலாவது நாங்கள் சொல்ல போறோம். முதலாவது கேள்வி என்னடா? கோட்டை ராட்சியம் எத்தனையாம் ஆண்டு போர்த்துக்கேயர் வசமானது? 1597. முதலாம் விஜயபாகு கொலையின் பின்னர் சீதாவாக்கியன் மன்னர் மாயாதுண்ணை. முதலாம் விமல தர்ம சூரியனை சந்தித்த ஒல்லாந்த தளபதி ஜோரிஸ்வான் ஸ்பீல்பேர்ஜன். முல்லேரியா போரில் போர்த்துக்கேயர் தோல்வியடைய செய்த சீதாவாக்கை மன்னன் 1ஆம் ராயசிங்கன். ரைட், சரியா பிள்ளைகள்? அப்ப பாருங்க அடுத்த கேள்விய.
ஒல்லாந்தர்கள் கண்டிய மன்னர்களுடன் போராட்டத்தை தவிர்த்து பொருளாதார ரீதியாக செயற்பட்டமைக்கான சான்று இரண்டை தந்து விளக்கு. அப்ப ஒல்லாந்தர் கண்டிய மன்னர்களுடனான போராட்டத்தை தவிர்த்து பொருளாதார செயற்படும். அப்ப என்ன செய்யணும்? ஒன்று கண்டிய மன்னர்களோட பார்த்தீங்கள் என்று சொன்னா என்ன சில சந்தர்ப்பங்கள்ல மோதல்களை தவிர்த்து பரிசில்களை பரிமாறிக்கொள்ளணும். எதை தவிர்த்து கொண்டு? மோதல்களை தவிர்த்து கொண்டு எதை பரிமாறிக்கொள்ள போயினோம்? பரிசில்களை பரிமாறிக்கொள்ள போயினோம். சரியான? அப்ப ஒல்லாந்தர் என்ன செய்ய போயினோம்? மோதல்களை தவிர்த்து கொண்டு பொருளாதார ரீதியாக செயற்படுறதுக்கு கண்டிய மன்னனுக்கு பரிசில்களை வழங்கினோம். எப்படி? அந்த மன்னன் நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு. சரியான? இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னாடா இந்த இரண்டாவது விடயம், இந்த ஒல்லாந்தர்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னா குறிப்பாக இந்த தங்களுடைய லாபம் ஈட்டுவதற்காக இலங்கையில பொருளாதார ரீதியாக கரும்பு, கோப்பி, அதைவிட பருத்தி இவற்றை பயிர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குது. பாருங்கோ, ஒன்று என்ன செய்யணும்? கரும்பு, பருத்தி, கோப்பி என்பவற்றை பயிரிடுவதற்கு நடவடிக்கை எடுக்குது. இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னாடா இந்த கரையோர பகுதியில நெற்பயிர் செய்கையை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கிறது. எந்த பகுதியில? கரையோர பகுதியில நெற்பயிர் செய்கையை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொள்ளிடும். ரைட்? இதுதான் இந்த கேள்விக்குரிய விட. அடுத்த பாருங்கடா கண்டிராட்சியத்தினுடைய பொருளாதார அமைப்பு. அப்ப கண்டிராட்சியத்தினுடைய பொருளாதாரம் என்று சொன்னா உங்களுக்கு இலகுவாக தெரியும். நுகர்வை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமை காணப்படுது. எதை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமை? நுகர்வினை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமை. எதை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமை பிள்ளைகள்? நுகர்வினை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமை. ரைட்? இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் நுகர்வினை அடிப்படையாக கொண்ட பொருளாதார முறைமை. ரைட்? இதை விட பாருங்கோ, இங்க நெற்பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுது. என்ன பயிர் செய்கை? நெற்பயிர் செய்கையும் இங்க மேற்கொள்ளப்படுது. ரைட்? இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா பிள்ளைகள் இந்த சேனை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுது. என்ன பயிர் செய்கை? சேனை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுது. என்ன பயிர் செய்கை? சேனை பயிர் செய்கை மேற்கொள்ளப்படுது. ரைட்? அதை விட வீட்டு தோட்டங்கள் இங்க காணப்படுது. பிள்ளைகள் என்ன காணப்படுது? வீட்டு தோட்டங்கள் இங்க காணப்படுகின்றது. ரைட்? என்ன தோட்டங்கள் காணப்படுது? வீட்டு தோட்டங்கள் இங்க காணப்படுகிறது. ரைட்? என்ன தோட்டங்கள்? வீட்டு தோட்டங்கள் காணப்படுது. ரைட்? ஓகே. பிள்ளைகள் இன்றைய வகுப்பு இவ்வளவும் வரைக்கும் தான். அப்ப வினா கட்டமைப்பு 5, வினா கட்டமைப்பு 6, வினா கட்டமைப்பு 7 இவ்வளவு விஷயத்தை நாங்கள் இன்றைய வகுப்பில பிள்ளைகள் பார்த்திருக்கிறோம்.